ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ராட்டஜி கேமர்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம் நம்ம பிரேக் இன் 1 பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் மிஸ்ட்ரி 2 பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். பிரேக் இன் 1 வீடியோலேயே சொல்லியிருப்போம் மர்டர் மிஸ்ட்ரி 2 பண்ண போகிறோன்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மர்டர் மிஸ்ட்ரி 2 விளையாட வந்திருக்கோம். இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமாங்கஸ் மாதிரி தான் இந்த கேமோட கான்செப்ட் இருக்குமே. அதில் இம்போஸ்டர் அந்த மாதிரி இருக்கும், இல்லை ஷெரீஃபு, அப்புறம் மர்டரர், அப்புறம் இன்னோசென்ட், இந்த மாதிரி இருக்கும். அதாங்க இந்த கேமோட கான்செப்ட். நம்ம ஒளிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லை கண்டுபிடிக்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ கேமர்ஸ் தமிழில் ஒரு யூடியூப் சேனல், அது வந்து பூமேஷோடது தான். அவனும் நானும் சேர்ந்து விளையாடிருப்போம். இதே வீடியோ அவனும் போட்டிருப்பான். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். அந்த வீடியோவும் நான் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க்கு கொடுக்குறேன். அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் செட்டில் போய் ஒளிஞ்சிருக்கோம். கண்டுபிடிச்சிருவானா இல்லை கண்டுபிடிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தெரியல கைஸ், கண்டுபிடிப்பானா மாட்டானான்னு. ஐயோ, நான் வேற ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். டப்புட்டி புட்டுப் அப்படின்னு. ஆஹா, கண்டுபிடிச்சிருவானா? வந்துட்டான் கைஸ். ஐயோ, இந்த தார்சுக்காலி எவனோ ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான். இது மர்டரா ஷெரீஃபா? மர்டர் கைஸ். விக்ட்ரி, நம்ம தோத்துட்டோம். முதல் மேட்சே மங்களகரமாக தோத்துட்டோம். ஷெரீஃப் மர்டர் தான் நம்மளை வந்து கொண்டு இருக்கான். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ரவுண்டே மர்டர் வந்து கொண்டுட்டான் நம்மளை. செகண்ட் ரவுண்ட் நம்ம கண்டிப்பாக டஃப் கொடுத்து ஜெயிக்கணும். டஃப் கொடுத்தா மட்டும் போதாது, ஜெயிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு என்ன மேப் என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு கேம் தான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது. நம்ம வந்து இன்னோசென்ட் கைஸ். ஐயோயோ, இது வேறு. எனக்கு இந்த கேமில் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஷெரீஃபோ இல்லை மர்டரோ வந்ததே இல்லை. அவங்க 2 பேருக்குமே நிறைய வாட்டி வந்துருச்சு. எனக்கு தான் இன்னும் ஒரு தடவை கூட ஷெரீஃபும் வரல, மர்டரும் வரல. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியலை. ஓகே, டக்குன்னு போனோம். நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடணும், இல்லாட்டி நம்மளை வந்து அடிச்சிடுவாங்க. ஆஹா, இந்த வெண்ட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்போம் கைஸ். இந்த பால் கலெக்ட் ஏதோ புது ஈவெண்ட் போல். இந்த பால் கலெக்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெண்ட்டுக்குள்ளே போயிட்டோன்னே 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஹைடிங் ஸ்பாட்டு. இந்த பால் எதுக்குன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் ஆமாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்ட்டு தான் கைஸ் இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப மோசமான ஒரு வெண்ட்டு. ஏன்னா அது பக்கத்துலேயே நம்ம நின்றுட்டுருக்கோம். யாரோ கண்டுபிடிக்காமல் இருந்தால் சரி. இல்லை, ஃபுட் ஸ்டெப்ஸ் வேறு நிறைய காமிச்சு கொடுக்கும். என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. டப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமை விளையாடி முடிக்க போகிறோம் டக்குன்னு. இந்த லீவில் டெய்லி ஒரு வீடியோஸ் வந்துடும் கைஸ் கண்டிப்பாக. அந்த முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டே, அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் பிரேக் இன் 1. அடுத்து இன்னைக்கு மர்டர் மிஸ்ட்ரி 2 பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நாளைக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிரேக் இன் 2 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃப்ளாக் வார்ஸ் இல்லாட்டி ஹைப்பர் ஷாட் பாஸ் பேட்டில் அது வரும். அது 2த்தில் ஏதாவது ஒன்று தான், அது 3த்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். இல்லாட்டி கிட்னாப்பர் ஸ்டோரி கூட வரும் கைஸ். எது வேணாலும் வரும். மறக்காமல் பார்த்து சப்போர்ட்டை பண்ணுங்க கைஸ். நீங்கள் இந்த வெண்ட்டில் எவ்வளோ நேரம் தான் நானும் ஒளிஞ்சிகிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரில.
பால்ஸ் வேறு நிறைய வருது. கலெக்ட் பண்ணலாமா? கலெக்ட் பண்ணால் ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுவானுங்க. அதுதான் பார்த்துட்ருக்கேன், கலெக்ட் பண்ணலாமா வேணாமான்னு. சரி வாங்க கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே ஓகே, ஓடு ஓடு ஓடு. எட்ரா தம்பி எல்லாத்தையும். அவ்வளோதான் கைஸ், கலெக்ட் பண்ணி இப்போ நம்மளோட முதல் பிளேஸ்லேயே அப்படியே நின்றுப்போம். எவனும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். விக்ட்ரி! எஸ், நம்மளோட செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு விக்ட்ரி வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹேஸ் சேவ் த டே. நம்ம வந்து 2 minutes 25 seconds சர்வே பண்ணியிருக்கோம் கைஸ். நமக்கு எக்ஸ்பி 1087 எக்ஸ்பி வந்து கிடச்சிருக்கு. விக்ட்ரி போனஸ் 1.5 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம வந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டு மேப்பை செலக்ட் பண்ணலாம் கைஸ். மேப் இடத்துக்கு போயிட்டு மேப்பை செலக்ட் பண்ணுவோம். என்ன மேப் வரப்போகுதுன்னு யாருக்கு தெரியும்? வாங்க, நம்ம பயோலேப் மட்டும் வந்துடவே கூடாது. இருக்கிறதுலே கொடூரமான மேப்பு அதான் கைஸ். ஓ, மேப் செலக்ட் பண்ணிட்டோமோ? ஓகே, என்ன மேப்னே தெரில. நம்ம திரும்பியும் இன்னோசென்ட் தான். கேம் ஸ்டார்ட்ஸ் இன் 6 5 4. ஓ, இதுவா? இது வந்து ஸ்பா கைஸ். இந்த மேப் பேர் வந்து ஸ்பா. இப்போ நம்ம மேலே போயிட்டு பாத்ரூமில் போய் ஒழிஞ்சுப்போம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேஸ் டு ஹைட். எவனும் வரமாட்டான், ஏன்னா உள்ளே வந்தால் நாரிடும். அதனால் எவனுமே வரமாட்டாங்க கைஸ் உள்ள. எங்கடா அது பாத்ரூமு? எங்கடா எங்க? ஓகே, என்னடா அது? ஓகே கைஸ், உள்ளே வந்தாச்சு. இது உள்ள எவனாவது வருவீங்களா? வந்துச்சுன்னா நாரிடும். வேர்ல்ட் சேஃபஸ்ட் பிளேஸ்ல நம்ம இப்போ போய் ஒளிய போகிறோம். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம். ஐயோ, எங்கேயுமே ஒளிய முடியல கைஸ். நம்ம அந்த வேர்ல்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் தான் போய் ஆகணும். அங்கே போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான். ஏன்னா நாற்று அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி ஓகே, வாங்க நம்ம அங்கேயே போய் ஒளியும். அதுக்கு முன்னாடி இன்னும் லிஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் திறக்க தான் முடியல. ஆஹா, டக்குன்னு போடா. இந்த பால் வேற வந்து நடுவில் கடுப்பு ஏற்றிக்கிட்டு. ஐயா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டோம். எங்கே ஒளியலாம்? உள்ள இடம் டோருக்கு முன்னாடி ஒழிச்சுப்போம். அவனாவது ஆய் வருதுன்னு உள்ளே வந்துடாதீங்கடா, உள்ள வராதிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், எப்படியாவது ஒழிஞ்சுப்பானுங்க. நம்மளும் ஒழிஞ்சுப்போம். மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மாட்டோம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடாதீங்கடா கைஸ். அப்புறம் நம்ம அடுத்த வீடியோ நிறைய வீடியோ வரும். பிரேக்கின் 2வா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன வேணும்னு. பிரேக்கின் 2வா, இல்லாட்டி கிட்னாப்பர் ஸ்டோரியா, ஃப்ளாக் வார்ஸா, இல்லாட்டி பாஸ் பேட்டில், ஹைப்பர் ஷாட் அதுவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது கேம் கேட்டாலும் நான் அது பண்ணுறேன். இந்த வீடியோவும் நான் போன வீடியோ மாதிரி ஒரு கட்டே பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே, டே அவனுமே வந்துடாதீங்கடா, வந்து கண்டுபிடிச்சாதீங்கடா. கண்டுபிடிச்சா அவ்வளோதான், இந்த கேம்லையும் லூஸ் ஆகிடுவேன். ஒரே ஒரு கேமில் தான் கைஸ் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கேன். இந்த கேமில் வந்து தான் பாருங்களேன் இருக்கு. ஆஹா, சும்மா வெளில போய் பார்ப்போமா? எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை? உள்ளே இருப்போம். இன்னும் லைட்டாக நாறுது, அவ்வளோதான். சரி ஓகே, அவ்வளோதான். டே வராதிங்கடா, ஏன்டா இங்கே வராதிங்க. எவனுமே வரல. விக்ட்ரி! எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். 2 விக்ட்ரி கைஸ், 2 தோல்வி, 2 விக்ட்ரி. துப்சிக் பிக் பாஸ். இன்னோசென்ட் வின்ஸ். ஷெரீஃப் மாஸ் 51. மர்டரர் ரோசி கேமர் 71. ஓகே, கரெக்டாக நம்ம 3 minutes வந்து சர்வை பண்ணிட்டோம்.
ஓகே, இப்போ அடுத்த மேப் போட்டிங் போவோமா இல்லை வேணாமா? துப்சிக் பிக் பாஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது அப்படின்னு ஒரு மேப் வந்து நம்ம விளாட போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மேப் தான் அதிக ஓட்டிங் இப்போதைக்கு இருக்குது. பார்ப்போம் கைஸ். ஆனால் இந்த வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இது 3த்தையும் கொடுத்துருங்க. 3த்தையும் பண்ணி விட்டுருப்போங்க. ஓகே, அப்புறம் நம்மளோட டிஸ்கார்ட் சேனலில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம மைன்கிராஃப்ட் ஆஃப்லைனில் வந்து சர்வர் SMP ஆரம்பிக்க போகிறோம். நம்ம அது இது யூடியூப்பில் வீடியோலாம் போட போகிறது இல்லை. ஒரு SMP புதுசாக ஒரு SMP ஆரம்பிக்க போகிறோம். அந்த SMP பேர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் SMPயில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இது பண்ணியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார், ஃபியூராசிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பேர் வைக்க சொல்லி. அது வைக்கலாமா இல்லாட்டி வேறு ஏதாவது வைக்கலாமா, MC லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னோசன்ஸ் வின் இந்த மேட்ச்லேயுமே. இந்த மேட்ச் ஏதோ மர்டர் வந்து வெளில போயிட்டான்னு நினைக்கிறேன், இல்லாட்டி ஷெரீஃப் வந்து கொண்டுட்டான் அப்படியே மர்டர் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, தெரில. ஓகே, நம்ம பார்ப்போம். இந்த கேம்லேயும் நம்ம ஜெயிச்சிட்டோம். 3 கேமில் இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்கோம். 2 தான் தோற்றுருக்கோம். இன்னும் எப்படியாவது ஒரு 4-5 போயிடுவோமா, இல்லை ரெண்டு இது போயிடலாம் கைஸ். 2 ரவுண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன், ஆனால் மறந்துருச்சு. இன்னோசன்ட், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு மட்டும் ஷெரீஃப் மர்டராக கொடுக்காம இன்னோசன்ட்டாக கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்மளோட ப்ரோகேமர்ஸ் சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். 28 சப்ஸ்கிரைபர்லேயே முக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது அவன் மட்டும் இல்லை, எந்தையோ பண்ணுங்கள். நானே 279லேயே முக்கிட்டு இருக்கேன். 2.5 மாதமாக 279லேயே முக்கிட்டு இருக்கான் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து செத்துட்டோம். நம்ம செத்துட்டோம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயல் கேக்லேக்காசா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பார்த்து மகிழ்வோம், கண்டு மகிழ்வோம். தைக்கனா போட்டுதா பிக் பாஸ், பிக் பாஸ், பிக் 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 பாஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ட்ரி 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 அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரல, ஷெரீஃப்க்கு தான் விக்ட்ரி, இல்லை மர்டருக்கு விக்ட்ரி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11 செகண்ட்ஸ் சர்வை பண்ணியிருக்கோம். எவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம டிஃப்ரெண்ட் கேம்ஸ் போடுறதுனால எல்லா கேம்லேயுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த ஹாலிடேயில் நம்ம டிஃப்ரெண்ட் கேம்ஸ் போடுவோம். மெயினாக வந்து மல்டிப்ளேயர் கேம்ஸாக போடுவோம். அமாங்கஸ் போடுவோம், கிராணி மல்டிப்ளேயர் போடுவோம், நிறைய எக்கச்சக்கமாக போடுவோம். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோப்ளாக்ஸில் நிறைய போடுவோம். அது இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் அமாங்கஸ், கிராணி மல்டிப்ளேயர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ், PKXD இதெல்லாம் இந்த லீவ்லேயே கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். PKXD சீரீஸாக இல்லாமல் சும்மா ஒரு கேமாக போடலான் இருக்கோம். இல்லை PKXD வேணாம் இப்போதைக்கு. ஆஹா, இங்கே வந்து ஒளிவோம். அவன் எதா பண்ண போகிறான், வாங்க நம்ம பூச்சிக்குன்னு ஒளிவோம். வந்துடாதீங்கடா, உள்ள அட்டைப்பெட்டியை கவுத்து வச்சுருக்கோம். டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கேன். ஆஹா, டப்பு டிப்பு டுப் டப்பு டப்பு டிப்பு டுப். எவனோ வந்துடக்கூடாது கைஸுங்க. ஓகே, எது எமோஷன் இருக்குது அதெல்லாம் நம்ம அப்புறமா போட்டு விளையாடிப்போம். இப்போ எதுக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஜிப்புக்கு 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 ஜிப்பு. ஐயோ, எவனோ வந்துட்டான். டே இவன் ஷெரீஃபா இல்லை மர்டரா இல்லை இன்னோசன்ட்டா? யாரா இவன்? டேய், இவன் மாஸ் 51
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே கை தெரியுதுடா உள்ள போடா போயிட்டான் பாருங்க. ஐயோ ஜெயிச்சிரோமா தோத்துருவோமா? விக்ட்ரி! ஜெயிச்சிட்டோம் கைஸ். இந்த ரவுண்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி ரவுண்டுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இன்னும் 2 ரவுண்டு போவோம். ஆனால் நிறைய ரவுண்டு இருக்குது கைஸ். நான் இது இன்ஃபினிட்டி எத்தனை வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நாங்கள் குறிப்பாக இவ்வளோ ஒரு இது போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால இவ்வளோ தான் போட்டிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 10 ரவுண்டு கிட்ட போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். 10, 12, 13 உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை ரவுண்ட் போட்டிருக்கோன்னு. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். அப்புறம் நம்மளோட டிஸ்கார்ட் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம என்னது டே மறுபடியும் இன்னோசென்ட்ரா? ஒரு தடவை கூட ஷெரீஃப் கொடுக்க மாட்டிங்களா? ஒரு தடவை கூட மர்டர் கொடுக்க மாட்டிங்களா? வெக்கமே இல்லை இவனுங்களுக்கெல்லாம். எதுக்கு இருக்காடுங்க? எதுக்கு இருக்காடுங்க? ஓகே ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பயோ லேபு. அந்த மேப்பில் வந்து பயோ லேப் சூஸ் பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோ லேபில் தான் ஆட வேண்டியதாக இருக்குது. இது ஒரு கருமை பிடிச்ச கன்றாவியான ஒரு இடம் கைஸ். இதானா எங்கேயுமே ஒளியறதுக்கே இடம் இருக்காது. ஆனால் நான் எப்படியோ ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு ஓடியே தப்பிச்சிருப்பேன். ஆஹா உள்ள போடா, டக்கு டக்குன்னு போடா, டிப்பு டுப்புக்கு டப்புக்கு டுப்புக்கு டப்புக்கு டுப்புக்க. இவன் யாரா கோமாளி குதிக்கிறான்? ஓகே, எகிரி குதிச்சு அங்கே போயிட்டு நம்ம உட்காரணும். அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. ஆக்சுவலி இது ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். பயோ லேப் இல்லை, ஆஃபீஸா பயோ லேபா? ஆமாம் ஆஃபீஸ். பயோ லேப் வந்து எனக்கு தெரிஞ்ச அடுத்த ரவுண்டில் தான் பயோ லேப் வரும். ஆஹா விக்ட்ரி, சூப்பர். யார் ஷெரீஃபு? ஹீரோ அப்படின்னு ஒருத்தர் ஷெரீஃபு. மர்டர் தோத்துட்டான், சசாபாஸ் அப்படின்னு. கேப்ரி 67_0 அதாங்க ஷெரீஃப் ஜெயிச்சிட்டான். ஓகே, இன்னும் ஒரு ரவுண்டு போடுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போடுவோம். இதான் லாஸ்ட்டு பார்ட்டு, லாஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்ட் நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் கைஸ். இந்த ரவுண்ட் நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும். யூ ஆர் இன்னோசென்ட் மறுபடியும். ஓகே, அதெல்லாம் விட்டு தருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோ லேப் இதுதான் வந்து கன்றாவியான இடம். இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஹைடிங் ஸ்பாட் இருக்காது. ஆனால் நான் ஒரு மூளை யூஸ் பண்ணி இங்கே ஒழிஞ்சிருப்பேன். ஷெரீஃபாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோ கேமர் நாய் தான் இருந்திருப்பான். அவன் வந்து நான் ஒளிரத பக்கத்தில் இருந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். இதோ பார்த்தீங்களா அந்த அடிச்சிட்டான். அது அவன் இல்லை போல கைஸ், வேறு ஏதோ கேபி பூபின்னு ஒருத்தன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த லீவில் டேர்ம் 1 ஹாலிடேஸில் நம்ம டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு என்ன கேம் வேணுன்றதும் கமெண்ட் பண்ணி